Hey guys, welcome back to the Advent and this is Nixon. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன, அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு தி Advent ஸோ தட் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Now let's dive into the video. ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னென்னா, இது ஒன்றுமே கிடையாது, ஒரு ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ இது ஒன்றும் கிடையாது, ஒரு கண்டிஷன் செக்கிங் ஆப்ரேட்டருங்க. ஸோ இது ஒரு கண்டிஷனை வந்துட்டு நம்மளுக்கு செக் பண்ணி தரப்போகுது. ஸோ நம்ம ரியல் லைஃப் சினாரியோ எடுத்துப்போம். ஒரு வேரியபிள் இருக்குது, ஏஜ்னு ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ லைக் நான் உங்களுக்கு லைவாக நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எனக்கு என்னென்னா ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள் இருக்குது. என் ஏஜ் வந்து 18 அப்படின்னு போட்டிருக்கேன். எனக்கு இந்த இடத்துல நான் ஒரு பூலியன் வச்சுக்கிறேன். ஸோ பூலியனில் என்ன வேணும்னா எனக்கு ஒரு இஸ் அடல்ட்டுன்னு போடுறேன். ஓகே, ஸோ இஸ் அடல்ட்டுன்ற இடத்துல இவன் ஏஜ் 18 இருந்து, அப்படி இல்லைன்னா 18க்கு மேலே இருந்தால் தான் எனக்கு இஸ் அடல்ட் ட்ரூவாக இருக்கணும். அப்படி இல்லையா எனக்கு ஃபால்ஸ் ஆகணும். அதை வந்து நீங்கள் எப்படி டைரெக்டாக இதில் வந்து சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ்க்கு யூஸ் ஆகுறது தான் டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஸோ நம்ம அதை லைவாக போட்டு பார்க்கலாம். இதில் வந்துட்டு 2 வேர்ட்ஸ் இருக்குது, நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். இந்த கொஷின் மார்க்குக்கு முன்னாடி இருக்கிறது ஒன்றுமே கிடையாது. அந்த ஒரு கொஷின் மார்க்குக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது ஒன்றும் கிடையாது, ஒரு கண்டிஷன்ஸ். அதே மாதிரி கொஷின் மார்க்குக்கு அப்புறம் இருக்கிறது ஒரு எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இப்போ ஒரு கண்டிஷன் வந்துட்டு எனக்கு செக் ஆகுதுன்னு வைங்களேன். இந்த கண்டிஷன் செக் ஆகிற இடத்துல எனக்கு வந்து இந்த எக்ஸ்ப்ரெஷன் ரன் ஆகணும். அதே மாதிரி இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு இந்த எக்ஸ்ப்ரெஷன் ரன் ஆகும். ஸோ அதுதான், ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். நம்ம அதை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏஜ் ஈக்குவல் டு, இல்லை எனக்கு வந்து ஏஜ் வந்து கிரேட்டராக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஈக்குவல் டுவாக இருக்கணும், 18க்கு மேலே இருக்கணும். ஓகே, ஸோ இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல ட்ரூ, அடல்ட்டுன்ற இடத்துல ட்ரூ போட்டுக்கோ, அப்படி இல்லையா எனக்கு ஃபால்ஸ் போட்டுக்கோ. ஸோ இதுதான் நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். நம்ம வந்து இஸ் அடல்ட்டை வந்து ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு 18 இருக்கா, 18 இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரூ வரும். ஸோ இதே இடத்த நான் 16 மாற்றிக்கிறேன். ஸோ ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் செக்கிங் கூடியதுக்கு யூஸ் பண்ணுறது தான் டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவுமே சரி, எல்லாமே சரி, நீங்கள் ஒரு 2-3 வாட்டி நீங்கள் போட்டு பார்க்கலேட்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டே ஆகாது. ஸோ நான் சொல்லித்தரப்போ உங்களுக்கு புரியாம மாதிரி இருக்கும். பட் ஆனால் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் ஆக்சுவலி. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களால் இது கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ தட் யூ கேன் ஏபிள் டு கோப் ரைட். பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆப்ரேட்டர்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் டீப்பராக டைவ் இன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த டெர்னரி ஆப்ரேட்டரோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டெர்னரி ஆப்ரேட்டரோட ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்றத ஒரு ரிவிஷன் விட்டு, ஒரு கிளான்ஸ் விட்டு, அதை ஒரு ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ப்ராசஸ்க்கு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு தி Advent. உங்களுக்கு எது சஜஷன்ஸ் இருந்தால் ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு கமெண்ட் அஸ் கைஸ். தேங்க்யூ கைஸ், பை பாய்.